மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பாட்டுக்குள்ள அடங்கி போச்சு பத்தியா. ஒரே பாடல் ஒரு பாட்டில் முடிச்சுட்டேலாம் இல்லையா? இன்னொரு பாட்டில் இருக்கா அவ்வளோதான். ஒரு பாட்டில் முடிச்சு இன்னொரு பாட்டில் இருக்கான்னு கேட்டேன். இன்னொரு பாட்டிலா? ஏய் நான் குடியா இருப்பேலா? நீங்க ஆனா சொல்லுங்க ஒரு பாட்டில் முடிஞ்சிருச்சு இன்னொரு. ஐயோ ஒரு பாட்டில் இல்ல, ஒரு பாட்டில். அதான் ஒரு பாட்டில் முடிஞ்சு. பாட்டில் இல்லடா, பாடலில். அப்படி சொல்லுங்க. அந்த ஒரு பாடலுக்குள்ள எவ்வளவு பெரிய கருத்துக்கள். ஒரு தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிட்டேன் உன்னை. பார்ட்னருங்க, இந்த உலகத்துல மனுஷ பையன் எதுக்காக சண்டை போட்டுக்கிறான், ஏன் அடிச்சுக்கிறான், எதை சேர்க்கணும்னு அலையிறான்? காகிதத்தை சேர்க்க அலையிறான். காகிதமா? பணம், சொத்து, சுகம், நகை, நட்டு, இதெல்லாம் என்ன கழுதைக்கு தேவையில்லையா? எதுக்குடான்னு நான் கேட்குறேன். எதையாவது நம்ம எடுத்துட்டு போக முடியுமா? மனுஷன் ஒரு நாளைக்கு தேவை என்ன தெரியுமா? 6 இட்லி ஒரு தயிர் சோறு, அவ்வளோதான். காலையில் 3 இட்லி, ராத்திரிக்கு 3 இட்லி, மத்தியானம் தயிர் சோறு, அப்படிதான். அதுக்கு மேலே நீ என்ன கூட கொடுத்த தின்றுவியா? கூட 2 இட்லி வச்சா, ஒரு இட்லி வச்சா சாப்பிடும். போதும் போதும், அதை மட்டும் போதுங்கிற. ரூபாயை மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் 100 கொடு, இன்னும் 100 கொடுன்னு வைக்கிறிய. ஏன் அதை கொண்டு சேர்த்து வச்சு உன்னால் எடுத்துகிட்டு போக முடியுமா? எவனோ சம்பாதிக்க, எவனோ திங்க போகிறேன். இதுக்கு ஏன் நாம் அடிச்சுக்கிட்டு நாயா தெரியணும்? முட்டூண்டு வரப்புக்கு அடிச்சுக்கிறேன். நடந்து ஒரு பாதை, அதில் என்ன பங்களாவா கட்ட முடியும்? அதுக்கு இவன் 5 லட்ச ரூபா, அவன் 5 லட்ச ரூபா கோர்ட்டில் செலவு பண்ணி 2 வாங்கியும் தெருவில் இருக்கிறேன். வீடு இல்லாமல் விட்டு கொடுத்து போயிருந்தா கெட்டு போகாமல் இருக்கலாம். 2 பேருமே நல்லா இருந்திருக்கலாம். மனிதன் பிறந்த உடனே தாய் தகப்பேன் குலசாமி கோயிலில் போய் நமக்கு வச்ச பேர் மறைஞ்சு போகுது. எப்படி? உனக்கு என்ன பேர் வச்சிருந்தாலும் சேர்த்தான், துர்ராஜ், சுரேஷ், பிரகாஷ், ஹரிஹரன், தர்மலிங்கம், என்ன பேராக இருந்தாலும் சரி, சாக வரைக்கும் தான். செத்த உடனே யாரும் ஹரிஹரனை தூக்கலையா, துர்ராஜை தூக்கலையான்னு கேட்க மாட்டேன். என்னதான் கேட்பாங்க? பணத்தை எப்போ எடுக்கிறாங்கன்னு தான் கேட்குறேன். யோசிச்சுப்பார். அந்த பேரும் மறைஞ்சு போச்சு. பணம்னா கூட 3 எழுத்து வருதான், 2 எழுத்துல முடிச்சிடறான். எப்படி? பாடி எப்போ எடுக்கிறாங்க? கட்டிய மனைவி, நீ இல்லையேல் நான் இல்லை, நீதான் என் உயிர், ஐயோ என் பிராணன் ஆதான்னு அப்படி சொன்ன பொண்டாட்டி, நீங்க இல்லைன்னா அந்த அடுத்த நிமிஷமே நான் உடங்கட்டை ஏறுவேன்பா. மயிரில் ஏறுவா உடங்கட்டை. வரமாட்டாளா? தூக்கிட்டு அந்த தெருவு தாண்டி போற வரைக்கும் ஐயோ என் ஜீமா என் ஜாமியாம்பா, அவ்வளோதான் முடிஞ்சு. மறுநாள் 100 நாள் வேலைக்கு கிளம்பிடுவா. சோத்துக்கு வழி. பெத்த பிள்ளை, எங்க அப்பா தான் என் கதாநாயகன், அவர் இல்லைன்னா நான் கிடையாது, அவருடைய பிம்பண்டா நான் கலை, அப்படியே இருப்பேன்டாம்மா. அவன் கூட வருவானா? கொல்லி வைக்க வரைக்கும் வருவேன். கொல்லி வச்சுட்டு நேராக டாஸ்மார்க்கில் தான் போய் நிற்பேன். ஏன் வீட்டுக்கு போகாமல் அங்கே போகிறாரு? சோகத்தை இறக்குறேன். அப்பா இறந்த சோகம். இதில் எது நம்ம கூட வரும்? 2 வரும். என்னது? செய்த பாவம் புண்ணியம். இந்த பாவ புண்ணியத்தை எப்படி சேர்க்கலாம்னு தெரியுமா? எப்படி? இதை கொள்ள பேர் தெரியாமல் செய்கிறேன். தர்மம் பண்ணுறங்கிற பேரில் எங்கிட்டாவது எவனுக்காவது 10 ரூபாயை கொடுத்து அவன் செய்கிற கர்மம் இவனை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுது. அப்படி செய்யக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொம்பளை ஆள் இருந்துச்சு. அந்த பொம்பளை ஆள் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? அது தர்மம் செய்யணுங்கிற பேரில் தினம் 4 இட்லி, கொஞ்சம் சாம்பார் சட்னி ஊற்றி ஒரு இலையில வச்சு அந்த வீட்டு காம்பவுண்டு சவர் மேலே வச்சிடும். நாய் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை காக்கா தூக்கிட்டு போனாலும் சரி, எவன் தூக்கிட்டு போனாலும் சரி வச்சிடும். ஏதோ ஒரு உயிரினம். அதை தினந்தோறும் ஒரு கூணு விழுந்த கிழமை நடக்க முடியாது. அப்படியே ஒரு வாரம் கூணு விழுந்த கிழமை அந்த 4 இட்லியை கையில் எடுத்துக்கிட்டு என்ன சொல்வார் தெரியுமா? என்ன தெரியாதுல்ல? நீ செஞ்ச பாவம் உன்னோட இருக்கட்டும். எப்படி? நீ செஞ்ச பாவம் உன்னோட இருக்கட்டும், நீ செஞ்ச பாவம் உன்னோட இருக்கட்டும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னை தேடி வரும் அப்படின்ட்டு போவார். இது சொல்கிறது வெளியே தெரியாது. ஆனால் அந்த கிழமை என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே போகிறேன்னு இந்த தினாத பொம்பளையால் பார்க்கும். நம்ம வைக்கிற இட்லியும் எடுத்துக்கிறேன் முண்டப்பை, என்னமோ முனைகிட்டே போகிறானே அப்படின்னு ஒரு நாள் செவத்தோரம் காதை வச்சு கேட்டுருக்கு. இட்லியை கையில் எடுத்துகிட்டு ஓம்பாவம் உன்னோட தொலையிட்டோம். எப்படி? ஓம்பாவா உன்னோட தொலையிட்டோம், நீ செஞ்ச பாவம் உன்னை, நீ புண்ணியம் உன்னை தேடி வரும்.
நீ செஞ்ச புண்ணியம் உன்னை தேடி வரும் அப்படின்ட்டு போயிருக்கான். இந்த பொம்பளை கோவம் கிழட்டு தாயொலி தினம் இட்லி எடுத்துக்கிட்டு போகிறேன், மகராசன் நல்லா இருக்கட்டும்னு ஒரு நாளைக்காக சொல்கிறான். நானே இவனை உசுரோட விடக்கூடாது, இவனுக்கு இந்த இட்லியில் விஷத்தை வச்சுப்படுவோம், இவன் செத்து தொலையட்டும் அப்படின்னு இட்லியில் விஷத்தை வச்சிருச்சு. மறுநாள் விஷத்தை வச்சு கொண்டு வைக்க போன பொம்பளைக்கு மனசு கேட்கல. ஜோ பாவம் கேட்டு போய் செத்து போவேன், வேண்டாம் அப்படின்னு அந்த இட்லியை லவுக்குன்னு சாக்கடையில் போட்டுவிட்டு மறுபடியும் வேறு 4 இட்லி நல்ல இட்லி வச்சுட்டு போயிடுச்சு. அப்போவும் அந்த கிளையை வந்து எடுத்துக்கிட்டு நீ செஞ்ச பாவம் உன்னோட இருக்கட்டும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னை தேடி வரும் அப்படின்னு போயிருக்கேன். சரி போகிறான் கழட்டு போயின்னு விட்டுருச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பொம்பளை வீட்டை ஒருத்தன் தட்டினேன் வந்து கதவை திறந்து பார்த்தா அழுக்கா குளிச்சும் குளிக்காம பஞ்சையா பராரியா. யாரு? அந்த அம்மாவுடைய மகன். வேலை கிடைச்சாதான் வீடு திரும்புவேன்னு போனவன் வந்து நிற்கிறேன். என்னடா சாமி இப்படி வந்து நிற்கிறியாடான்னு. அம்மா வேலையும் கிடைக்கல, கையில் இந்த காசும் போயிருச்சு, பசி மயக்கம், மயங்கி கீழே விழுந்துட்டேன். யாரோ ஒரு கிழவன் கூணு விழுந்த கிழவன் 4 இட்லியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்து திங்க சொல்லி என்னை பசி மயக்கத்தை போக்குனேன், அதனால தான் உன்னை தேடி வந்தேன் நான்ல. அப்போ தான் அந்த பொம்பளைக்கு சுருக்குனுச்சு. அந்த கூணு விழுந்த கிழவன் தான் நம்ம வச்சு இட்லியை தான் நம்ம மகனுக்கு கொடுத்துருக்கான். நேரம் விஷ வச்ச இட்லியை கொடுத்துருந்தா அந்த இட்லி நம்ம மகனில் நின்று செத்து போயிருப்பான். அப்போ அந்த கிழவன் சொன்னது சரித்தானே, நீ செஞ்ச பாவம் உன்னோட இருக்கட்டும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னை தேடி வரும்னா. இந்த தேடி வந்துருச்சா? இப்படித்தான் புண்ணியத்தை நாம் தேட வேண்டும். இதை மனசில் தெரிஞ்சுக்கிட்டு ஒயின் ஷாப்பு வாசலில் நிற்கிறவனுக்கு 10 ரூபா கொடுத்தோம்னா புண்ணியம் நினைக்கக்கூடாது. அவன் 4 பேர்கிட்ட 10 வாங்கி கட்டிங் போட்டு போயிடுவான். 10 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வரம் கிடக்கட்டும். ஒரு சத்தம், அந்த ஜெனரேட்டர் சத்தம் காதுல கேக்குது. அப்புறம் என்ன? அது அல்ல, நாராயணா 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 எனும் பாராயண சத்தம் கிடைச்சது. இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது பார்த்தால் அந்த உருவம் வித்தியாசமாக தெரிகிறது. எப்படி? மண்டையிலே ஒரு கொண்டை, கையிலே காயடிக்கும் கட்டை, இடுப்பிலே AK-47 துப்பாக்கி. இதையெல்லாம் பார்த்தால் ஒருவேளை சந்தனக்கட்ட வீரப்பெண் குழந்தையா மயனா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா. குழந்தையான இருந்தா மயன ஒருத்தன் இருக்க தானே செய்வான். கரெக்ட். மதுனியா மயனா குழந்தையா மயனாங்க இப்ப சாரிச்சு போடுறேன். பீராவுசா மண்டையிலே கொண்டை என்று சொன்னீர்கள். சொன்னேன், ஏற்றுக்கொள்கின்றேன். நான் வைத்திருக்கும் இந்த கட்டையை என்னவென்று சொன்னீர்கள்? காயடிக்கிற கட்டைன்னு. நான் அணிந்திருக்கும் இந்த யாழை என்னவென்று கூறினீர்கள்? AK-47 துப்பாக்கி. என்ன என் உருவத்தை பார்த்து சந்தனக்கட்டை வீரப்பன் கொழுந்தியா மயன் என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் தேவையில்லை, முறையோடு கேட்டால் சரியாக பதிலளிக்கப்படும். அப்படியானால் இங்கே என்னை போன்ற முனிவர்களை தவிர மற்றவருக்கு அதிகாரம் உண்டோ? சரியான ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்றால் அதை கண்டு பெருமைப்படுவோம் நானே. தகுதியில்லாத ஆட்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அதை கண்டு வேதனைப்படுவோம் நானே. நான் வாங்கிய இந்த 450 ரூபாயை தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்களோ? அதை நான் கணக்கில் வைக்கவே இல்லை, பொதுவாக சொன்னேன். அப்படி குற்றம் காணும் அளவிற்கு என்ன தெரியும் உமக்கு? என்ன வேண்டும்? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் நீர் பேசும் வார்த்தையில் குற்றமல்லை என்ற அர்த்தம். பெரிய திருவையாளர் நக்கீரவர் அதே மாடலேஷன்ல சொல்லுவார். நேத்தான் போட்டாங்க போடா. யாரையா நீ முதல்ல? நீங்க யாரு? பேச்செல்லாம் இங்க வச்சக்கூடாது. பேசுவேன். இந்த சபையிலே எதை பேச வேண்டும் என்பதை தவிர்த்து எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. வந்த உடனே என்ன செய்யணும் அந்த அறிவில்ல. என்ன என்ன ஒண்ணு? என்ன ஒண்ணு? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்யணும் தெரியல. வாயா பட்டனை அடிச்சுடுவேன். வாயா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னே தெரியல. செய்யறதுக்குலாம் எனக்கு தெரியும். இங்க தெரிஞ்சு என்ன செய்ய அதை இங்கே செய்திருக்க வேண்டும். இங்கே செஞ்சா அது மரியாதை இல்லை. இங்கதாப்பா செய்யணும். என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்னையா செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விரும்பாமல் செய்ய வேண்டும்.
அடி சக்க செய்யி. அவனை பார்த்தோன்னே நான் மண்டியை போட்டு விழுந்தோம்னா இல்லை நீ என்னென்ன சொல்லுவே நான் பார்க்குறேன். நானும் உள்ள உட்காந்து கேட்டுக்கிட்டு தாண்டி இருந்தேன். என்ன கேட்டீங்க? உனக்கு நான் குண்டி எழுவணுங்கிற இப்போ மண்டியை போட்டுக்கிட்டு விழுந்தோம். விருந்தோம் பையா. ஏன் செய்ய மாட்டியா? டென்ஷன் ஆயிடுவேன். செய்ய மாட்டியா? என்ன செய்ய முடியா? குண்டி எழுவணுமா? கழுவி விட்டேன். அது ஒரு காலம். அப்போ நீ சின்ன பிள்ளையா இருந்தா என் மருமையை குண்டி எழுவி விட்டேன். தப்பு இல்லை. அப்ப செய்த தாங்களுக்கு இப்ப மனம் வர மறுப்பது ஏனோ? இப்போ செய்யலாம், குண்டி கழுவலாம். பெரிய என்னையா தயக்கம் உனக்கு? குண்டி கழுவுறதுக்கும் உனக்கு முதல்ல குண்டி எங்க இருக்கு அதை சொல்லு. குண்டி எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. திரும்பியா பாப்போம். இப்படி இல்லை, எங்கிட்ட திரும்பியா. இங்கே இருக்கு குண்டி. என்னையா அது 2 கொட்டாச்சி மேலே வச்சுக்கிட்டு இது குண்டியாக்கு. இதை கழுவுறதுக்கு நான் குண்டாவில் தண்ணி வேற எடுத்துட்டு வரணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஓசு என்னத்துக்கு ஓசு? சர்பத்து குடிக்கிற ஸ்டாவில் அப்படி உறிஞ்சு பூ அப்படின்னு வேலை முடிஞ்சு வச்சு இதில் இருக்கு குண்டி கழுவணுமா? குண்டி என்னுடைய புஜபல பராக்கிற புருந்தி அந்த தேகாடாடா பெரிய பாகுபலி புஜகல பராக்கிரியமா பாயா. எப்ப நீ இவ்வளவு என்னுடைய தோல் இதை வச்சுக்கிட்டு அப்ப வாங்கன்னு சொல்ல மாட்டேன், வரவேற்பு கொடுக்க மாட்டேன், விருந்தோம்பல் செய்ய மாட்டேன். என்னன்னா அப்படித்தான் அவனை பண்ணக்கூடாது. என்ன ஒண்ணு வாயா இன்னைக்கு வாயா பாத்துக்கணும். நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்கேன். யாரா இருந்தா எனக்கு யாரா இருந்தா என்னை பார்த்தால் 39 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்களுக்கு மூலமா இருக்கான், உட்கார முடியாது உள்ள. என் மேல அவ்வளவு மரியாதை. நம்மளா சொல்லிக்கிறதா? என்னை பார்த்தால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியுமே நடுங்குவாங்க. பனிகாலம் நடுங்கத்தான் செய்வாங்க. குளூர்ல நடுக்கிறது இல்ல. என் மேல அவ்வளவு மரியாதை. என்ன அவ்வளவு பெரிய ஆளு நானு. நம்மளா சொல்லி கூடாது பெரிய ஆளுன்னு. உலகமே சொல்லுது. என்கிட்ட யாரும் சொல்லலையா? சரி நானே சொல்றேன். நான் என் பேரை சொல்லி என்ன கெதி ஆகிறேன் மட்டும் பாரு. நான் தான் இந்த அகிலம் போட்டும் நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதுக்கு எதுக்கு அப்ப வரப்பா நிக்கிறேன்? சொன்ன உடனே சுவாமி தாங்களா அப்படின்னு அதிர்ச்சிக்குள்ளாகணுமே. அந்த ஈரவங்காயம்லாம் இங்கே ஆகாது. நாரதர் அவ்வளவுதானே. அப்புறம் அடுத்து வேற என்ன? இல்ல நீ ஒரு முடிவுல தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி அப்படி சரி, நீ முடிவு எடுத்துட்டே. இப்ப திமிரு மண்டை எனக்கு பிடிக்கும். ஆனால் திமிரு செய்யறது தகுந்த மாதிரி மண்டையில சரக்கு இருக்கணும். என்ன தெரியும்னு நீ இவ்வளவு மண்டகனம் பண்ற? சரக்கு இல்லாம வர்றதுக்கு நானும் சரக்கு இருக்குல்ல, வச்சிருக்கல, குடிச்சிட்டு மல்லாக்கப்படுத்துக்கா. யார் உனக்கு வேணாம்னா அந்த சரக்குல குடியார பேலா நானு இல்லையா? அதெல்லாம் விட்டு கொள்ள காலம் காயத்து போச்சு. அப்படியா? அந்த சரக்கு சரக்கு அறிவு சரக்கா? சரி அப்படி என்ன தெரியும்? புராணம் இதிகாசம் ஏதாச்சும் தெரியுமா? என்ன தெரியும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு. என்ன வேணும்? இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியுமியா? எனக்கும் தெரியும். இதுல உனக்கு என்ன தெரியும்? எதை தொட்டாலும் பேசுற இல்லைன்னா சுட்டுப்படியா டொட்டொன்னு. இதை பார்த்தா உனக்கு ஏகே பாட்டு துப்பாக்கி மாதிரி தெரியுதா உனக்கு? சரி அப்படியா? எப்படி தெரியும்? வள்ளியிட என்ன தர்க்கம் பண்றது? உன்கிட்ட வைக்கிற தர்க்க தண்ணிக்கு முதல்ல அப்படி உனக்கு என்ன தெரியும்னு இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். முதல்ல இந்த கேட்டை தாண்டி போய் அப்புறம் அடுத்த கேட்டுக்கு பெரிய பனாமா கால்வா. வா எப்படி இவ்வளவு சவடால் பண்ணியோ உன்னை இன்னைக்கு விடவே மாட்டேன். வா விவரத்தை குதிப்போமா? வா புராணம் எத்தனை இருக்கோ அத்தனை. இதுக்கு இது பதில் இல்லையே. இதுவும் பதில் தான். இது எப்படி பதில் ஆகும்? எத்தனை புராணம் எத்தனை இருக்கோ அத்தனை அது பதில் இல்லையா? அது பதில். அப்படி நீ மொட்டடின்னு சொன்னா 82 இருக்குன்னா 82 தான் அர்த்தம். 52 52 அர்த்தம். பதில் தான். அட 18 புராணம்னு உலகத்துக்கே தெரியுமே. இதெல்லாம் ஒரு கேள்வி. எவ்வளவு சவுடால் பேச்சு. என் கேள்விக்கு சுவாமி 18 புராணங்கள் அப்படி சொல்லுவேன்னு பார்த்தா 18 இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சவுடாலு சரிடி 18 இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஆனா என்னன்னு தெரியுமா? தெரியும். எதுக்கே வெட்டி பேச்சு? உன்னையும் படிச்சிருக்கேன், நானும் படிச்சிருக்கேன். பேசுமா? வாயா. பிரம்ம புராணம், சப்த புராணம், அபிஷேக புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், குரும புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்மலிங்க, கைவட்ட புராணம், அக்கடி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கண்ட புராணம். சொல்லியா? எதுக்கு அங்கிட்டு திரும்ப நிக்கிற? குண்டியா காமிச்சிட்டு இருக்கியா? குண்டியிலே நிப்பியா நீ? அப்படி நின்றா நீ என்ன செய்யணும்? குண்டியில நிக்கவா? அப்படி நான் நின்றா நீ என்ன செய்யணும்? குண்டி கழுவணுமா? ஐயோ அப்படி நான் நின்றா நான் சொன்ன புராணத்து பேரை நீ சொல்லணும்னு அர்த்தம். லூசு. இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்ன? புராணம் பேர் தான் சொன்னேன். யார் நீயா? சொன்னது நானும் தாயா சொன்னேன். நான் சொன்னேன். ஊர்ல கேட்டு பாரு. நீ போய் கேளியா? நீ இவர் சொன்னாப்லையா? நெஞ்சடைக்க நான் சொன்னேன். அப்புறம் நான் குஞ்சடைக்க சொன்னேன்.
எனக்கு கேட்கலையேப்பா, நான் பார்க்கலையே. பார்க்கலன்னா அங்கிட்டு பராக் பார்த்துட்டு இருந்தா இங்க நின்று பார்க்கணும் மூஞ்சியா. பராக் பார்க்கறேனா? ஒரு ஆக்ரோஷம் இல்ல. ஆக்ரோஷம் மூக்குறாங்க ஆளை பார்த்து பேசியா. சரி உனக்கு தெரியுமில? இப்ப பேசியா வாயா. பெருமாபுரம் பத்தவரானம். சொல்லு. ஏன் முக்குற? ஏன் முக்குற நக்கற? நீ ஏன் பேசிட்டு பாத்துற? படிச்சிருக்கறியா? நான் படிக்காம இருக்கேன். பேசியா. பெருமாபுரம் பத்தவரானம் பவிஷவரானம். சொல்லி தொலை. தெரியுமா தெரியாது? உனக்கு தெரியுமா தெரியாதா? தலையில போட்ட எழுத்து ஒண்ணு எல்லாம் வச்சு நம்ம ஆறு அடிக்கிறோம். ஏய் நான் தான் சொன்னேனப்பா. திங்கிற குண்டா செடி சோறு ஆவு ஆவுன்னு இப்ப நான் என்ன சொல்லாம. யாரு ஏன் சைஸுக்கு நான் குண்டா செடி சோறு தின்னனா? ஒரு ஆள இத போட்டு ஓத்திரிய பண்றீங்களா? ஓத்திரிய பண்றா. ஏய் புராணம் நான் சொன்னேனப்பா. நான் என்ன கிரான மாதிரி சொன்னேப்பா. அப்படியே புராணம் வேணாம்யா. நான் தீய வச்சு கொளுத்து. புராணம் வேணாம். நான் ராமாயணம் பேச போறேன். பேசுமா? பேசுமா வேணாமா? பேசியா. ராமாயணம் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். வச்சிருக்கியா? இருக்கு. எத்தனை? 1. வெறும் 1 வச்சு இத்தனை வருஷம் ஆட்டிக்கிட்டு இருக்கியா நீ? எல்லாரும் 1 வச்சுதான் ஆடி இருக்காங்க. அது இல்லையா, ராமாயணம் 1 தானே வச்சிருக்க. அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். என்ன? 1 தான் இருக்கு. ஆனா என்கிட்ட மொத்தம் 7 காண்டம் இருக்கிறது. யார் பெரியாளு? 1 வச்சிருக்க நீ பெரியாளா இல்ல 7 காண்டம் வச்சிருக்க நான் பெரியாளா? ஏமாந்தின் ஆண்டவா. ஏமாந்தியா? தாய் வழி அவனை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? சிவகங்கையில ஒரு மெடிக்கல்ல நிப்பாட்டி வாங்கினேன். 40 ரூபா கொடுத்தேன். 3 தான் இருக்கு அதுல. வெறும் 40 ரூபாய்க்கு வாங்கினியா? அறிவில்லை உனக்கு? ஒரு காண்டம் 650 ரூபாய்க்கு வாங்கிருக்க, நீ 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அவ்வளவு காஸ்ட்லியாலாம் கிடையாது. 650 ரூபாய்க்கு காண்டம் இல்ல நான் வாங்கியிருக்க. அது இல்ல என்ன இல்ல அத பாரு. மதுரை முழுக்க அலைஞ்சு, எதுக்கு? திருச்சி முழுக்க அலைஞ்சு, தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சு, சென்னை எதுக்கு மாப்பிள்ள அங்கெல்லாம் அலையணும்? ஏன் ஒரு வார்த்தை மாமா எனக்கு ஒரு காண்டம் வேணும் கேட்க வேண்டியதானே? எப்பவும் என் பேக்கில் 5 கிடக்கும். ஆமா நீங்க பழுவூர் ஊதியெல்லாம் இருந்தீங்க. முகரைய பாரு, முகரைய பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன், அடுத்து என் பிள்ளை எங்கள் பரம்பரை. என்ன அப்படி வச்சிருக்க கூடாது. ஏன்? அது யூஸ் அண்ட் த்ரோ. ஒரு ஆள் உபயோகப்படுத்தது அடுத்த ஆள் 8 தலைமுறையா வச்சிருக்கீங்க. கர்மமே கிழிஞ்சு போகும். கிழிஞ்சு போனதை பத்திரமா மடிச்சு பொட்டியில வச்சிருக்கேன். அது பொட்டியில வைக்க கூடாது, கக்கூசில எரிஞ்சிடணும். அறிவு வேணா சோறு தானே திங்கிற. படிக்கிற புத்தகத்தை உன்னை கக்கூசில எரியன்றிய வெக்கமா இல்ல உனக்கு? புத்தகத்தையா? ஆமா புத்தகம் தானே. காண்டம்னு சொன்னீங்க. காண்டத்துக்கு மறுபேர் புத்தகம் தானேப்பா. பாலகாண்டம் அயோத்தி. பாலர்களுக்கு தனி காண்டம் கிடையாது, ஒரே சைஸ் எலாஸ்டிக் தான். முழுசா கேளியா? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். உத்தரகாண்டமா? நீ என்ன சொன்ன? நான் அந்த குத்தரகாண்டமாகும் மூஞ்சி தேய்ச்சு காண்டம்னா புத்தகம். ராமாயணம் படிச்சிருக்கேன்னு கேட்டேன் உன்ட்ட. தெளிவா படிச்சிருக்கேன். கதை தெரியும்ல? அதுதான் ராமன் மனைவி சீதை. உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். பார்க்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கதான் என்னுடைய அறிவுபூர்வமான கேள்வியை நீ பார்க்க போற. ராமன் முண்டாட்டி சீதை எல்லாருக்கும் தெரியும்ல? ராமனுக்கு மொத்தம் 3 தம்பி, லட்சுமணே, பரதே, சத்ருகனே. அவங்க கல்யாணம் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு மனைவி இருக்கும்ல. வா இப்பதான் என் கேள்வி கேட்க போறேன். ராமன் மனைவி சீதை எல்லாருக்கும் தெரியும். லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? பத்திரிக்கை வரல. நீ எனக்கு மட்டும் வந்துச்சா? அப்புறம் அதுக்கு அந்த வெண்ணையாண்டியை பத்தி நம்ம பேச 2 பேரையும் மதிக்கல மாப்பிள்ள. லட்சுமணன் முடியா? பரதன் கல்யாணம் பண்ணானா? மாப்பிள்ள அவன் வாட்ஸ்அப்ல கூட அனுப்பல மாப்பிள்ள. அப்ப எங்கே வாட்ஸ்அப் இருந்துச்சு? இல்லையா பேசாம போக வேண்டிய. ஏய் நீ ரொம்ப அநாகரிகமா பேசிக்கிட்டு இருக்க. கேள்வி பதில் சொல்லு. லட்சுமணன் பொண்டாட்டி பேர் என்ன? பரதன் பொண்டாட்டி பேர் என்ன? சத்ருகனை பொண்டாட்டி பேர் என்ன? இவங்க 3 பேர் பொண்டாட்டி பேர் சொல்லு. நீ ராமாயணம் படிச்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டு உன்னை பேசுற நான் மன்னிப்பு கேட்டுட்டு உங்க 2 பேர்டையும் மன்னிப்பு கேட்டு அப்பா சேகரப்பாட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நான் கிளம்பி ஊருக்கு போறேன். வா சொல்லு. வா பாப்பா பாப்பா சொல்றாரான்னு பார்த்து விடு. இப்ப என்னை அந்த இது சொன்னார்ல, எங்க லட்சுமணன் பொண்டாட்டி, பரதன் பொண்டாட்டி, சத்ருகன் பொண்டாட்டி, இவங்க 3 பேர் பொண்டாட்டி பேர் சொல்லு. என்னை பேச வைக்கிறியா? என்னை பேச வைக்கிறியா? என்ன பேச வைக்கிறியா? எதுக்கு நீ இவ்வளவு ஆக்ரோஷம்? அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவன் நீ இவ்வளவு தூரம் வேற குடும்பத்துல பிறந்தவன். நீ இவ்வளவு தூரம் கோபப்படுறாய். நங்கை மோகன் என்ன வளர்க்கல. உன்னை நான் தப்பா என் தங்கை நம்பி அஜய் என்னை அப்படி
உங்க அப்பா நான் தப்பத்தி நான் எங்க சொன்னேன்? ஐயோ, நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வரல. ஏன் உன் குடும்பத்தை பத்தி நான் தப்பா சொல்லவே இல்லையே. கோடி கொடுத்தாலும் என் வாயில இந்த வார்த்தை வராதியா? ஏப்பா நான் தப்பாதையும் கேட்கலையப்பா. லட்சுமண முண்டாட்டி, அரத முண்டாட்டி. நமச்சிவாயம். சிவசிவா, சிவசிவா. ஏன் இவ்வளவு தூரத்துக்கு கோவப்படுற? அடுத்தவன் முண்டாட்டி பேரை சொல்ற அளவுக்கு தரங்கட்ட குடும்பத்திலிருந்து வந்தவனா இந்த வீரத்தேவன்? ஏய், பேரை பொண்டாட்டி பேர் சொல்ல என்ன வந்துற போது? ஏன் முண்டாட்டி பேரையே நான் சொல்ல மாட்டேன். வேற என்னன்னு கூப்பிடுவ? அது ஒண்ணு இருந்தா ஞாபகம் வச்சு கூப்பிடலாம். நீ ஏன் முண்டாட்டி பேரை சொல்லி பாடி இருக்க, அதனால நான் உன்னை பொண்டாட்டி பேர் சொல்லி நான் எங்க பாடுனேன்? ஆனாலும் மன்னிக்கிறேன். ஆனா இவன் இந்த வார்த்தையை நான் லட்சுமண முண்டாட்டி தெரியுமா? தெரியும். சொல்ல மாட்டேன். ஏன்பா சொல்ல மாட்டேன்? அவன் பேர் தான் ஊர்மிளை. ஊர்மிளை தெரியும். ஊர்மிளை அதான் தெரியும், சொல்ல மாட்டேன். பரத முண்டாட்டி. தொற தொற வாய தொற. மாம் விடியா? சரி, அதை விடியா. மாண்டவி சத்திர முண்டாட்டி சொல்லு. நீ சொல்றியா அவரை சொல்ல சொல்லுவா? தெரியும், சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. சுபத்திர லட்சுமண அம்மா பேருனே என்னை கோர்த்து விட தெரிஞ்சு. இவ வேறு சுருத கீர்த்தி. உன்னால நான் சொல்லிவிட்டேன் பேரப்போ போனேன். சுருத. ஏய், தெரியுமா தெரியாதாயா? தெரிஞ்சாலும் இப்ப சொன்னேன். எது? ஏய், மூணை நான் சொன்னேன். நான் சொன்னா இல்லையானே? எங்க சொன்னாரு இவரு? நீ அம்மாவே அவர் சொன்ன மாதிரி பொண்டாட்டி பேருக்கு அம்மா பேர் சொல்ல பார்த்தேன். நான் சொல்ல மாட்டேன். சரி விடியா. இப்ப அதே ராமாயணத்துல பிறக்கும் போது நாள் வரணும், உன்னோட ஐவரானம்னு சொன்னாரு. யாரு தெரியுமா? படிச்சிருக்கியா? கையோடு படிக்காம இப்பதான் விவரத்து வந்திருக்கீங்க. பேசுறது இல்ல. இல்ல, ஏன்னா ராமன் ஆற்றை கடக்கும் பொழுது ஆற்றை கடக்க உதவியவன் யாருன்னா அவன் தான் குகன். அவன் முருகப்பெருமான்னு ஒரு கதையும் உண்டு. இங்கதான் விஷயத்தை கவனிக்கணும். அப்பதான் ராமர் சொல்றாரு, தன்னுடைய உடம்பிருந்த தம்பியா பாவிச்சு பிறக்கும் போது நாள் வரணும், உன்னோட ஐவரானும் சொன்னார். உடனே அந்த வார்த்தைக்கு மதிமயங்கிய குகன் என்ன தெரியுமா பண்ண? ராமருக்கு அவன் நினைச்சா என்ன வேணா கொடுத்துருக்கலாம். ஆனால் ராமருக்கு குகன் கொடுத்தது ரெண்டே பொருள் தான். என்ன தெரியுமா? இரு கேள்வி கேட்டேன். அப்புறம் இப்ப நீ சிக்குவடி. ராமனுக்கு குகன் கொடுத்தது மீனும் தேனும் தான் கொடுத்தார். ராமருக்கு அவன் நினைச்சா என்ன வேணா, அந்த காட்டுக்கு ராஜா அவன். ஆனால் அப்படிப்பட்ட குகன் ராமபிரானுக்கு மீனையும் தேனையும் கொடுத்தான். ஏன்? இதுக்கு மட்டும் சொல்லு. நீ அறிவாளி ஒத்துக்கிட்டு நான் போயிடுறேன். வா வா வா. முதலிலே யோசிக்கணும். தெரியுமா பதிலு? ராமன், லக்ஷ்மணன், சீதை, பரவாயில்லையப்பா, மூவரும் வனவாசம் போறாங்க. எனக்கு தேவை என் எதிராளி பதில் சொல்லணும். எவ்வளவு மண்டகனா பண்ணட்டும், ஆனா பதில் சொல்றீங்க பாத்தீங்களா, சந்தோஷப்படுறேன். சொல்லுங்க. இதுக்கு காரணம் என்ன? ராமன் வனவாசம் போறதுக்கு காரணம் யார்? யாரு யாரு யாரு? ஆத்தா. அவங்க ஆத்தா இல்ல, அவளும் ஆத்தாள். இது அவங்க ஆத்தா இல்லைன்னு இப்ப சொன்னீரே, அது எப்ப தெரியும் தெரியுமா? தன் மகன் ராமன் இடத்துல கூப்பிட்டு சொன்னா. என்ன சொன்னா? என் மகன் பரதன் நாடாள வேண்டும். அங்கதான் வைக்கிறான். எப்படி போய் என் மகன் அதுக்கு தான் அவன் ஆத்தான்னு சொன்னேன். ராமருக்கு கைகை என் மகன் பரதன் சொல்ற வரைக்கும் ராமர் அவங்க ஆத்தான்னு யாரும் நினைச்சாரு? பரத ஆத்தா கையை நினைச்சாரு. புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசன் என்றான். அப்புறம் என்னங்க இதை விட இவ்வளவு அறிவா படிச்சிருக்க? பேச வேண்டியது முன்னாடியே. பேசுறது இல்ல, எதுக்கு நமக்குன்னு. சரி சொல்லத்தான் சொல்றா. இயம்பினன் அரசனா இல்லை ஏவினன் அரசனா? பலே பலே. எப்படி? மன்னர் தானே அவன். ஏவினன் நீ சொல்றியா? யார் சொன்னா? என்ன? நான் போறேன், காட்டுக்கு போறேன். அப்ப ராமன் காட்டுக்கு போனதுல நியாயம். எனக்கு கையை போட்டு சொன்னான். அவன் போனது நியாயம். நியாயம். அவன் முண்டாட்டி சீதை என்ன மயிருக்கு போறான்? அவன் மூடிட்டு சத்தமா பேசிட்டு இருக்க. எவ்வளவு நாகரிகமா சொன்ன சீதை என்ன மயிருக்கு போறாளா? கேட்பேன். ஏன் கேக்க? ராமனை ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. புருஷருக்கு தேடி பொண்டாட்டி போனா என்ன தப்பு? சபாஸ். இது நியாயம், ஏத்துக்கலாம். அப்புறம் என்ன? பொண்டாட்டி போனா. லட்சுமணன் என்ன கூந்தலுக்கு போனேன். அவன் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு வீட்டுல மூடிட்டு இருக்க வேண்டியதானே?
அவ கல்யாணம் பண்ணி ஒருத்தர் அதுக்கு காரணம் இருக்கியா? எவன் ஒருவன் 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் மனைவியை சேராம இருக்கானோ அவனாலதான் ராவணமே இந்திரஜித்தை கொல்ல முடியும். அதனால அவன் போன கிழிச்சான். அதுதான் உண்மை. 14 வருஷம் அப்படி தூங்காம இருந்தேன். ராமன் முன்னாடியே போய் தூங்காம முழிச்சுக்கிட்டே. ஏன் இந்திரஜித்தை கொல்றதுக்காக? அதெல்லாம் இல்ல, நம்ம முண்டாட்டி அங்க விட்டுட்டு வந்துட்டான், இவன் முண்டாட்டியோட போய் சேர்ந்துருவானோ அப்படிங்கிறதுலயே குறுன்னு பார்த்துக்கிட்டே தூங்காம உறங்காம சாப்பிடாம அப்படி தெரிஞ்சானே. அவன் ஒரு மனுஷன். அவன் நான் கேட்கிறேன். சரி, இதான் தேவையில்லா பேச்சு. மரிய ஒழுக்கமா என் கேள்விக்கு வா. அப்ப ஒரு ஆற்றை கடக்க வர்றாரு. ஆற்றை அங்கே வா. அப்ப குகை அந்த கரையில இருக்கான். வந்தானா ஓட ஓட்டிக்கிட்டு? எப்படி வந்தா? வரான். ஏலேலோ ஐலசா. பெரிய புலவர் அந்த எப்படி வந்தால வந்து என்ன செஞ்சான்? அப்போ ஆற்றை கடக்கணும்னு அவங்க 3 பேர் நிக்கிறாங்க. முடியல வாங்க. ஏன்னா படகு இல்லாமல் போக முடியாது. ஆமா, ராமருக்கு நீச்சல் தெரியாது. பலே, ஏன்னா தசரதன் ராமனுக்கு சிறு துன்பம் கூட நேராமல் வளர்த்தானா. ராமருக்கு நீச்சல் தெரியாது உண்மையிலே. அதனால கடைசி காலத்தில் ராமர் எப்படி இறந்தாராம்? சலை நதிக்கரையிலே நீரில் மூழ்கி உயிரை விட்டாராம். சவாஸ், கை விடுங்க சார். பரவாயில்லையப்பா, சந்தோஷமா இருக்கியா? இதுல ராமருக்கு நீச்சல் தெரியாது. லட்சுமணன் இருக்கானே, அவனுக்கு கடப்பார் நீச்சல் தான் தெரியும். லட்சுமணனுக்கு கடப்பார் நீச்சல் தான் தெரியும். எந்த ராமாயணத்துல போடலையே? போட்டிருக்கேன். இல்லையே, நான் படிச்ச ராமாயணத்துல போடலையே. நீ எந்த ராமாயணம் படிச்ச? கம்ப ராமாயணம். அதுல இல்ல. வேற யார் எழுதின ராமாயணம்? ஒட்டக்கூத்தர் ராமாயணமா? இல்ல. வால்மீகி ராமாயணமா? இல்ல. துளசிதாசர் ராமாயணமா? இல்ல. வேற யார் எழுதுனா? படிக்கணும். இதை மட்டும் படிச்சா பத்தாது, இன்னும் 10 ராமாயணம் கிடக்கு. சரி, அதை யார் எழுதுனா? ஜானக் சார் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. சானக்ஸாவா? அப்படி ஒருத்தரா இருக்காரு? வெளிநாட்டு கவிஞர். ஆமா, நான் எனக்கு தெரியாதேப்பா. படிக்கணும். சீதைக்கு இதுல வேடிக்கை முங்கு நீச்சல் தான். சீதைக்கு முங்கு நீச்சல் எந்த ராமாயணம் எழுதிருக்காங்க? கிங் லூயிஸ் ஒருத்தர் எழுதியிருக்காரு. கிங் லூயிஸா? ஆமா. அப்படின்னா படிக்கணும்யா. எல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாதே, எனக்கு இவங்களை பத்தி யாருன்னே தெரியாதே. அவங்கள பத்தி நீ தெரியாம இருக்க வரைக்கும் உனக்கு நல்லது. அப்போ குகன் சொல்றான், உங்கள் பாதம் எங்கள் இல்லத்திலே பட வேண்டும். அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் சொல்லும்போது அப்பத்தான் சொல்றான், நல்லதல்லவே குகனே நியாயம் அல்லவே நீ செய்வது அப்படின்னு சொல்றான். ஆமாமா. அப்ப 3 பேரும் படகளை ஏறி அக்கறையில கொண்டு இறக்கி விட்டோன்னே சொன்னா, உங்கள் பாதம் பட நாங்கள் புண்ணிய சேர்மை, எங்க குடிலுக்கு வாருங்கள், கூட்டு போய் நீங்க சொன்ன மாதிரி குகன் நினைச்சிருந்தா அந்த காட்டுக்கே ராஜா. அவன் மலர்களை கொண்டு வந்தவர் பாதத்தில் இட்டிருக்கலாம், ஆலடியில போட்டிருக்கலாம், கனி வர்க்கங்களை கொண்டு வந்து எப்படி சபரி மூதாட்டை கொடுத்தாலோ அது போன்று அவருக்கு கொடுத்திருக்கலாம், கிழங்கு வகைகளை பெயர்த்து கொண்டு ராமன் காலடியில போட்டிருக்கலாம். இதெல்லாம் செய்யாமல் மீனையும் தேனையும் கொடுத்தானே. ஏன் அதைத்தான் கேட்கிறேன். அதைத்தான் கேட்கிறியா? என்ன கேட்கிற? தாயா கேட்கிறேன், உங்களை தான் கேட்கிறேன். என்ன கேட்கிறியா? என்ன கேட்கிற? மீனையும் தேனும் ஏன் கொடுத்தா? பல்லு தெரிச்சு போந்துருச்சு. 1.5 மணி நேரம் இதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கேள்வி என்ன கேட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்ன? நான் ஏன் திருப்பி உங்களை கேட்டேன் தெரியுமா? ஏன் கேட்கிற திருப்பி? ராமாயணத்தை எழுதியது யார்? வால்மீகி. எழுத காரணமா இருந்தது நான் தான் சொன்னேன். எப்படி? நான் சொல்லி வால்மீகி எழுதினேன். அங்க வாடி. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவனுக்கு ஒரு ஆரணை கவிதை செய்ய அறிந்த எழுத வச்சது நான் தானே தலைவா. நீர் சொல்லித்தானே வால்மீகி எழுதினான். ஆமா, நாங்களெல்லாம் ராமாயணத்தை படிக்கணும். கதைக்கு உள்ள இருந்தே வர்றவன். படிச்சவனுக்கே தெரியும் போது கதைக்கு உள்ள இருக்கவருக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு தெரியாம இருக்குமாவா? அப்ப சொல்லணும். பாரு, ஏன் கொடுத்தான் மீனையும் தேனையும்? ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு மீன் இருக்கும் இடம் போல ஆழமானதாகும். ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு தேன் இருக்கும் இடம் போல உயர்வானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை சூசகமாக உணர்த்த மீனை தேனை கொடுத்தேன். தெரியாதா? இதைத்தான் சொன்னான். ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு தேனிருக்கும் இடமோன்று உயரமானதாகும். ராமா, நீயும் நானும் கொண்ட நட்பு மீன் இருக்கும் இடம் போன்று ஆழமானதாகும். இதைத்தானே நான் சொன்னேன். ஏதாவது வித்தியாசம் இருக்குல்ல? நீ என்ன வித்தியாசமா சொன்ன? மாடுலேஷன் இருக்குல்ல. ராமா, இது ஒரு வித்தியாசமாயா? கதையை நான் சொல்லிட்டேனே. இருந்தாலும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? உங்களுக்கு 10 பக்கம் அப்ப ராமாயணம் வேணாமா? ராமாயணத்தை விடு, வா ஐம்பது காப்பியம் பேசுவோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாவதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, 50 காப்பியம் பேசுமா? பெருங்காப்பியம் வந்து இப்ப டைம் பத்தாது, நேரம் ஆயிடுச்சோ. அப்ப சுருக்கிக்குவோம். சுலாமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், 5 சிறு காப்பியம் பேசுமா? அது ரொம்ப சின்னது, நம்ம சர்வீஸ்க்கு அது பத்தாது. உங்களுக்கு பொருத்தமா தான் இருக்கு. சின்னது சின்ன சரியா இருக்குமே. அப்படிலாம் ஒண்ணு சின்னது. அப்ப அது வேணாமா? அப்ப வா, திருமுருகாட்டுப்படை, புடலாட்டுப்படை, சிறுபாராட்டுப்படை, பெருமாநாட்டுப்படை, மதுரை காட்சி, முல்லைப்பாட்டு, பட்டரைபாளி, மலை பெருகடா, 10 பாட்டு
10 பாட்டு வராது. ஏய் வருது. எவ்வளவு பெரிய பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல வராது. ஏய் 10 பாட்டு இருக்கியா? இந்த ஆத்தாமார்கள் கேளு. என்ன கேக்க? எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல பாவாடை தைக்க மாட்டேன். மூஞ்ச முகரக்கட்டை பாரு. முகரக்கட்டையில பாவாடை குண்டு இதா. ஏய் 10 பாட்டுனா இடுப்பு கட்ட பாவாடை இல்லையா? சங்க இலக்கியம். சங்க மறைக்கத்தான் பாவாடை. சங்க மறைக்க பாவாடையா? ஏய் 10 பாட்டு தெரியுமா தெரியாதா? 10 பாட்டு வராது, 8 பாட்டு தாயா. அப்ப அதை விடியா, எனக்கு அது வேணாமியா. போயா. அப்ப நெச்சனை, குறுந்தொகை, 5 100, 10 10, பள்ளிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, 8 தொகை தெரியுமா? இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகை உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? பேசுன உங்களுக்கும் சேகரப்பாவுக்கும் தானே தெரியும். அத கூட மொத்தமா உன் கையில தந்துடுறேன். தெரியலா? என்ன ஆளை விட்டுரு. ஆளை விடா. புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதை என்றார்கள், கவி சுடர் என்றார்கள். யார் சொன்னா? யாரு சொன்னாவா? பொர்ராஜப்பா சொன்னாரு, மோதி பாரியானு. ஐயோ, அவன் போற போக்குல சாம்பிராணி அள்ளி போட்டு போயிருக்கான். போற போக்குல நான் பாட்டுக்கு சிவார அம்மானே. ஏய் மண்டக்கணமா உள்ள உட்கார்ந்திருந்த. ஒரு தடவை 2 தடவை இல்ல, 4 தடவை சத்தம் போட சொன்னேன். ஆனா நீ நம்ம பார்க்க வளர்ந்த பையன், நம்ம வளர்த்துட்டு பையன், இவனுக்கு நம்ம சோப்படுறதா அப்படின்னு நீங்க ஆணவமாக திமிராக உள்ள உட்கார்ந்திருந்தீங்க. உங்க கருத்துக்கள் தப்பு. ஏன்? நான் ஆணவமா உட்காரல. ஏய் சத்தம் போடாம திமிரா உட்கார்ந்திருந்த. நீங்க சோப்போட சொல்லும் போது நான் அப்பதான் வெளியே இருந்துட்டு குண்டி கழுவிட்டு இருக்கேன். அங்க இருந்துகிட்டு சோப் போடுனா எப்படியா போடுவாங்க? அப்ப நீங்க ஆணவமாக மண்டக்கணமாக திமிரா இல்லையா? பச்சை புள்ளைய நீ கொண்டுகிட்டு இருக்க. ஏய் மந்தன கிரிப்பா நின்றா? கிரிப்பா இல்லைன்னா விழுந்துருவேன். அப்ப நீங்க மண்டக்கணம் பிடிச்சி திமிரு கொண்டு ஆடலையா? நான் தான் கூட தவறா புரிஞ்சுக்கிட்டேனா? ஒரு குழந்தை அடிச்ச பாவத்துக்கு ஆளாவன். இது முதலுக்கு கதையை நடத்திருப்பேனப்பா. அப்ப நான் விதையா நடத்திட்டு இருக்கேன். அப்ப நான் நடத்துறேன். என்பைய நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு. எதுக்கு நரம்பு உடைக்க கத்திட்டு கிடக்கு? என் வரலாற்றை சொல்லணும்ல. அதெல்லாம் நான் நோட்டீஸ்லயே படிச்சுட்டேன். என்ன எங்க ஆயப்பன் பேர் இல்லாம நோட்டீஸ்ல படிச்சா? போட்டாச்சு, சொன்னாச்சு. சரி தொலையட்டும். உள்ள சத்தம் கேட்டுச்சு. யார் யார் இருக்கா? சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. நல்ல எனக்கு மட்டும் இல்ல, இந்த மக்கள் அனைவருக்குமே கேட்டுச்சு. படிச்சு சொன்னேன். என்ன சொன்னீங்க? அவ கேட்கல. என்ன சொன்னீங்க? என்ன கேட்கல? இந்த கொட்டகை ஓட்ட தகர ஒண்ணு பின்னாடி. ஆமா, பின்னாடி தகரத்தை சாத்தி வச்சிருக்காங்க. அதுல போய் நின்றுகிட்டு அடிக்காதடின்னு செடன்னு அடிச்சு. நின்றுகிட்டு அடிச்சாங்களா? உங்க காது வரைக்கும் வந்திருக்கு. அந்த சத்தம் இல்லையா? ஆளோட சோடு சத்தமியா? அந்த சோவா? அது என் தங்கச்சி. அப்ப இன்னொரு சத்தம் சேர்ந்து கேட்டுச்சே, அது என் ஆளு. அப்ப அந்த பெண்ணை நான் சந்திக்க வேண்டும். அழைத்து வர்றது பார்க்கலாம். நாராயணா. ராணி ராணி. ஆமா கேட்கலாம். இப்போ 10 பட ஜனங்கள்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு துன்பப்படுத்த வேண்டாம் தான். ஐயா அதெல்லாம் உங்கள் வயசுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? உங்களுக்கு தெரியாதா? அச்சுரம் பேர் 10 இடி இடிக்கும் போது சொல்கிறது தானே. கடவுளை ஏ ராணி பா வாண்டா சொல்லலாம். மலை காட்டில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி? மலர்ந்தாடு
நான் சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பின்னாடி சோக பாட்டையும் குத்துப்பாட்டாக மாற்றுவதுதான் அறிஞனுடைய வேலை. சோகமே இருக்கக்கூடாது. இதை எப்படி நீங்க குத்துப்பாட்டா பாத்துவீங்க? எப்படி சோகம் வருமா? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில. இதுல குத்தி என்ன புண்ணியம்? எதுல குத்த சொன்னாலும் குத்துறேன். ஆமா, அட போய் அங்கடி அப்பா தான் காமெடி பண்ணிட்டே. சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? என்னம்மா அவர் அவ்வளவு ஒரு இதாவே இலக்கணப்பா நீங்க வேற ஒரு மனுஷன் அப்படி பேசுறேன். ஆமா, வாய்ப்பு கொடுத்தா மட்டும் அப்படியே குழந்தை தள்ளிடுவேங்கிறியா? சரி, பரவாயில்லை. நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கிறா தெரியும்? நம்மளால முடியாத போய் சொன்னா நம்மளால முடிஞ்ச வேலையை சொல்லணும். நீ மூடு. அவருக்கு டம்ளர் கழுவி வைக்க மட்டும்தான் அவருக்கு தெரியும். எப்படி எப்படி டம்ளர் மினி. ஏங்க என்ன மயில படுக்க போட்டிருக்கீங்க? நல்லா சொல்லி விடுவேன். நீயும் படுக்க மாட்டேன், மயிலையும் படுக்க விட மாட்டேன். அப்புறம் என்ன அர்த்தத்தை வைக்கிறப்பறம்? இனிமேல் நான் பிராய்லர் கோழியை தான் ஏதாவது பார்க்க. அதுவும் காரி துப்பிட்டு போயிடும். கூப்பிடுங்க. அவர் பிராய்லர் கோயிலோட போய். ஐயா சாமி, நாராயண நாராயண, யாருக்கு நல்ல புத்திய கொடுங்க. ஐயோ, வாழ்க வாழ்க பல்லாண்டமா. சிறப்பான ஒரு வரவேற்பு. கொஞ்சம் சிலிப்பாயிருச்சுங்கிறதுக்காக சரி. நானும் தேவலோகத்தில் எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆமா, உங்களோட குறைவில ஆனால் பார்த்திருக்கேன். தேவலோக ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, இத்தனை பெண்களை பார்த்த நான் இந்த இவ்வளவு பெண்களை பார்த்தீங்க. நல்ல டாக்டரை பார்த்துருங்க. ஏப்பா உடம்பு ஒரு மாதிரி அது காரணம் உடல் வாகப்படுத்தப்பா. அதனால வரவேற்றிருக்கீங்க. உங்களை வாழ்த்துவது என்பது என்னுடைய கடமையாகும். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். இதை நம்பி 16 பெற்று எங்கேயும் ஒன்னுக்கே வழி இல்லை. நீங்க 5 வருஷம் ஆச்சு. அழகரை பற்றி பாட சொன்னாங்க. அழகர் அந்த அவங்க சொன்ன பாட்டு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அடுத்து ஏன்னா அழகருக்குண்டு தனி சிறப்பு. ஏன்னா வாக்கு கொடுத்தாரு மீனாட்சிக்கு, உன்னுடைய திருமணத்தின் போது கண்டிப்பாக நான் தாலி எடுத்து கொடுப்பேன்ற ஒரு வாக்கு கொடுத்தார். ஆனால் அந்த வாக்கு நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை. வேற வழி இல்லாமல் சொக்கநாத பெருமானே அழகராக மாறி அவரே தாலி எடுத்து கொடுத்து திருமணம் பண்ணிக்கிறார். அப்ப ஒரு கணவன் அண்ணன் ஸ்தானத்திற்கு வந்து திருமணம் முடிச்சுக்கிறார். அதன் பிறகு என்று உனக்கு துணையாக இருப்பேன்னு சாட்சி கொடுத்து ஆற்றில் இறங்கினாலும் ஆத்தோட போயிட்டதா ஒரு சரித்திரம் உண்டு. அப்படி அவருடைய முன்னெடுப்பின் காரணமாக நடந்த திருமணத்தை சித்திரை மாதத்தில் பெருவிழாவாக மீனாட்சி அம்மன் திருமணமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அழகர் நினைவாக செய்த சம்பவத்தினால் ஏற்பட்ட ஒரு பாடலை பாடி பின்னாடி நிக்காத அந்த பல்லாக்குதிரையில் பாட்டு மட்டும் நினைவாக பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கனிடம் பாச வச்ச ராசாத்தி, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கனிடம் பாசம் வச்ச ராசாத்தி, ஊர்கோலம் ஊருக்குள்ள வாராடி தெருக்குள்ள ஊர்கோல பூமீது போல பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரு சொக்கனிடம் பாசமச்ச ராசாத்தி, வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாளு, ஒரு பூந்தேறு போட்டு வரும் திருநாளு. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாளு, ஒரு பூந்தேறு போட்டு வரும் திருநாளு.
மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு சார் மனசும் இணையே ஒரு நாட்டிருக்கால் பொருட்டும் பல்லாட்டு பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கலே பாசவச்ச ராசாத்தி ஓடாத தேசப்பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரப்பிடிக்க நடச்சாரு படத்தேடாத பாதையெல்லாம் கடந்தாரு ஓடாத தேசப்பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரப்பிடிக்க நடந்தாரு படத்தேடாத பாதையெல்லாம் கடந்தாரு மறிகோர மல்லுக்கட்ட துணிந்தாரு மகராசி கண்ணக்கட்டு பண்ணிட்டாரு ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் இணையே ஒரு நாள் திருநாள் பிறந்தது பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு செக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி ஊரோடும் ஊருக்குள்ள ஆராடி தெருக்குள்ள பூமான தோல் மீது போட பிள்ளாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு செக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி அடுத்த கண்டிப்பா பல்லாக்கு குதிரையில அவனி வரும் மீனாட்சி பாண்டியரு செக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி ஊருக்குள்ள ஆடி தெருக்குள்ள மால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில அவனி வரும் மீனாட்சி பாண்டியரு செக்கனிடம் பாசவச்ச ராசாத்தி இன்னைக்கு தான் முதல் வாரம் பாட்டு பாடுறேன். அதை ஆமோதித்த அத்தனை ரசிகர்களுக்கு பாட்டு என் பிள்ளை உயிர் எந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னா அதுக்கு அண்ணே அடி கொடுத்தாருன்னா அது உண்மையிலே ஒரு சின்ன விஷயத்தை கூட என் மகன் மிஸ் பண்ணாம அடிப்பேன். அந்த நுணுக்கம் அடியா இருந்தா கூட உங்க மையனா இருந்துட்டு இதை பண்றாருன்னா அது பெரிய விஷயம் தானே. அது அவன் அடிக்கிறான் கண்டிப்பா. என்ன சொன்ன இல்ல அப்பாவால முடியாததை பிள்ளை செய்யறாருன்னா அது மேலே மகிழ்ச்சி. மாப்பிள்ள அடுத்த வர ரொம்ப கண்டிப்பா அழகர் பாட்டு பாருங்க. எனக்கு தெரியாது அதனால இந்த பாட்டு பாருங்க. மாப்பிள்ள இருக்கும் மாப்பிள்ள நீங்க என்ன சொல்ல அழைத்து பாருங்க வள்ளி ஆசி வளம். Baba
அந்த பையன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏய் அண்ணே அந்தாமா நல்லா இல்ல. வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலண்டு இப்படி சொல்லி சொல்லியே ஒரு பல்ல காணோம். 10,100 ஆண்டு நீ வாழ வேண்டுமாடா. அழைத்ததில் காரணம்னா மாமுனி வந்திருக்கிறாரம்மா. எதை தொட்டாலும் தொட்டதுலயே தொடுவீங்களா? தொட்டதை தொட்டாத்தான் நல்லது, தொடாத தொட்டோம்னா வம்புல வந்து சேரும். அந்த பிள்ளைய என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, அந்த பிள்ளையே சுத்திக்கிட்டு தெரியுதுங்க. அப்ப எனக்கு யாரத்தான் அனுப்பிச்சாங்க தெரியல. அந்த பிள்ளை என் உயிர் தோழி என்னோட வந்திருக்கின்றாள். நம்ம என்ன அப்ப நான் வாஷிங் மிஷின்ல துணி போடவே முடியாதா? பழைய துணியா போனதை போட்டு என்ன பண்ண? சரி, கையிலேயே தான் துவைக்கணும். அந்த சுவாமியை அழைத்து வாருங்கள் அண்ணா. ஐயா வணங்குகின்ற சுவாமி. பாமாலை பாடி தனித்திரையாக மரியாதையா பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே ஆகையினால் ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நீதா பார்க்கடல் வாசா ஜானகி நீதா பாடுகின்றேன் வரம் ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்க்கடல் வாசா ஜானகி நீதா பார்க்கடல் வாசா ஜானகி நீதா பாடுகின்றேன் சொல்லட்டு சொல்லட்டு விடுங்க, ஏதாவது சொல்லப்படுது இல்லை விழுந்துடாம. லீடு லீடு மாட்டிக்கிட்டு பேசுங்க
4.5 சச்சமும் குறையாம பாடின என்னுடைய சகோதரி வள்ளிநாயகிக்கு வேளாண் உலகம் சார்பாக சரி அன்பொழி பிழித்து கௌரவப்படுத்திய அன்பு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே சாமி. ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. மேடையேறி இந்த வாழ்த்துக்கள் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஏதேனும் வர வேண்டும் வந்தவங்களுக்கு முதல்ல இந்த ஜாக்கெட்டை கழட்டாம விழா கமிட்டியாளரை தவிர மற்ற ஆள் மேலே ஏறக்கூடாது. யாரு நம்ம நாடக குழு நல்லா காரக்குடி செட்டு சூப்பரா அடிச்சு கிளக்குறாப்ப நீங்க வேளாண் கிராமத்தில் கூட இப்படி ஓரளவுக்கு பிறக்கி போட்டு நீங்க இந்த மாதிரி நாடகம் நடத்துறது நான் கொஞ்சம் பார்க்கல. இருந்தாலும் நல்லா நடத்திருக்காங்க, சூப்பரா இருக்கு. வேளாண் கிராமத்தில் நல்லா நடத்துறாங்க, அது கொஞ்சம் நல்லா ரசிச்சு பாருங்க. நன்றி நன்றி. உங்களுக்கு வர வேண்டுமா? ஏதேனும் வர வேண்டுமா? உங்க ஆசீர்வாதமே ரெண்டு பேரும் வாழ்க வாழ்க வந்தாரி